காசா. பாலைவனமும் கடலும் சந்திக்கும் சிறிய நிலம். முன்னொரு காலத்தில் எகிப்து முதல் சிரியா வரை வணிகர்கள் இந்த நிலம் வழியாக சென்றனர். காசா பேரரசுகளின் கதவாக இருந்தது. அதனை எல்லா பேரரசுகளும் விரும்பின. வணிகத்திற்கும் ஆட்சிக்குமான மையமாக இக்கடுமைகளின் மத்தியில் கூட இந்நிலத்திலிருந்து வாழ்வு முளைத்தது. இந்த நிலம் நினைவுகளை தாங்குகிறது. கடல் இன்னும் அதனை சொல்கிறது. பரோவர்களின் காலத்தில் காசா எகிப்தின் கோட்டையாக ஆனது. கிரேக்கர்கள் புதிய வணிகத்தையும் கலாசாரத்தையும் கொண்டு வந்தனர். ரோமானியர்கள் காசா வீதிகளை கற்களால் அமைத்தனர். வாழ்வின் நகரம். பேரரசுகள் வீழ்ந்தன, ஆனால் காசா நிலைத்தது. கிருசேட்டர்கள் வந்தனர். நம்பிக்கையும் போரும் சேர்ந்து நடந்தது. பின்னர் ஒட்டோமன்கள் வணிகத்தையும் அமைதியையும் மீண்டும் உருவாக்கினர். பள்ளிகளிலும் பள்ளி வாசல்களிலும் கல்வி வளர்ந்தது. நம்பிக்கையின் வழியே காசா ஒரு ஒளியாக இருந்தது. பிரிட்டிஷ் படைகள் நுழைந்தன, மாற்றம் வரும் என்ற வாக்குறுதியுடன். ஆனால் காசா மக்களுக்கு சுதந்திரம் இன்னும் தூரமான கனவாகவே இருந்தது. எல்லைகள் மாற்றப்பட்டன, வாழ்வுகள் பிளந்தன. குடும்பங்கள் இடம்பெயரத் தொடங்கின, இல்லம் தேடி. பின்னர் வந்தது 1948 நக்பா, பெரும் பேரழிவு. நூற்றுக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு ஓடினர். காசா கம்பிகளும் இழப்புகளும் சூழ்ந்த நிலமாகியது. திரும்ப முடியாத வீடுகளின் சாவிகளை தாய்மார்கள் கையில் தாங்கினர். அவர்களின் கதைகளை கடல் கேட்டது, அவற்றை காத்தது. 1967 போர் மீண்டும் வந்தது. காசா மீண்டும் கைமாறியது. சுவர்கள் இடிந்தன, ஆனால் மக்கள் நிலைத்தனர். ஒவ்வொரு தலைமுறையும் எதிர்ப்பை கற்றது. சிதைந்த இடதங்களிலும் வாழ்க்கை தொடர்ந்தது. வானமே அவர்களுக்கான ஒரே திறந்த இடம். இந்திஃபாதா தொடங்கியது. கற்கள் டேங்குகளுக்கு எதிராக. நம்பிக்கையே அவர்களின் ஆயுதமாகியது. ஒவ்வொரு உணவிலும் தாய்மார்கள் துணிச்சலை ஊட்டினர். சுதந்திரத்தின் கனவு ஒருபோதும் மறையவில்லை. இன்றைய காசா நெரிசலானதும் உறுதியானதும் உயிரோட்டமுள்ளதும். நம்பிக்கை மங்கும் இடத்திலும் மருத்துவர்கள் குணமளிக்கின்றனர். மின்வெட்டு இரவுகளில் குழந்தைகள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கிறார்கள். நல்ல நாளை நோக்கி. கலை அமைதிக்கான அவர்களின் மொழியாகியது. சிதைவுகளிலும் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கிறது. அவர்களின் கனவுகளை கடல் இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. வரலாறு மறையாமல் இருக்க அவர்கள் கதைகள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு தெருவிலும் கடந்த காலம் உயிருடன் இருக்கிறது. அவர்கள் இன்னும் அமைதியில் நம்பிக்கை வைக்கிறார்கள். இருளிலும் நம்பிக்கை ஒளிர்கிறது.
காசாவின் கதை வெறும் போர் அல்ல, அது பொறுமையின் கதை. வலியிலிருந்து உருவாகிறது உறுதி. இந்த கதையின் நெறி அமைதி என்பது பலவீனம் அல்ல, புயலை கடந்து நிலைத்திருக்கும் வலிமை.